விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் பலத்த பாதுகாப்புடன் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை, கிள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. 3ஆம் நாள் 32 விநாயகர் சிலைகள் டிராக்டர், மினி வேன் போன்ற வாகனங்களில் போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு புதுப்பேட்டை கடற்கரையில் கரைக்கப்பட்டன. இதேபோன்று திருவண்ணாமலையில் வைக்கப்பட்ட நவதானிய விநாயகர், கற்பக விநாயகர், ராஜ அலங்கார விநாயகர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கிரேன் உதவியுடன் தாமரைக்குளத்தில் விஜர்சனம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலத்தை பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா தொடங்கி வைத்தார். ஊர்வலத்திற்கு பிறகு சிலைகள் சிறுமுகை ஆற்றில் கரைக்கப்பட்டன. இந்நிலையில் கோவை மாவட்டம் சூலூரில் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர், ஐயப்பன் உள்ளிட்ட தெய்வங்களின் வேடமணிந்த நபர்கள் நடனமாடியது பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு படகு இல்ல ஏரியில் 20க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் விஜர்சனம் செய்யப்பட்டன. சிலைகளை பணியாளர்கள் படகுகளில் கொண்டு சென்று கரைத்தனர். திருவாரூரில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த 32 விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஓடம்போக்கி ஆற்றில் கரைக்கப்பட்டன. இதில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.